Hello guys, good evening. Soumya கேக்குதா? Yes, sir. Okay. Okay. அப்படின்னா ஸ்ப்ரிங் பூட்டோட JWT அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த JWTங்கிறதுக்கான பேர் என்ன அப்படின்னா ஜேசன் வெப் டோக்கன். இதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா JWTன்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஜாட் டோக்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் என்ன பேருனா ஜாட் JOT. ஓகே, அதாவது இதுக்கு பேர் ஒரு டோக்கன். ஓகே, சோ ஏன் இந்த இடத்துல ஜேசான் வெப் டோக்கன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா இது என்ன ஃபார்மேட்ல இருக்குன்னா ஜேசான் ஃபார்மேட்ல இருக்கும். இதுக்கு முன்னாடி உள்ளல எப்படி இருக்குன்னா XML ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. சரியா, அதோட ஜேசான் ஃபார்மேட் சொல்லும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கிறதுனால அந்த டோக்கன் வந்து ஜேசான் ஃபார்மேட்ல இருந்தா அந்த டோக்கனுக்கு பேரு ஜேசான் வெப் டோக்கன். பேரு வெப் டோக்கன் தான். ஓகேவா, சரி. ஓகே, இது என்னன்னா செல்ஃப் கண்டெய்ன்ட் டோக்கன் யூஸ்ட் ஃபார் அத்தென்டிகேஷன் அண்ட் ஆத்தரைசேஷன் பர்பஸ். அவ்வளவுதான். வாட் இஸ் ஜேசன் கேட்டா this is a one self-contained token used for authentication and authorization purpose. Spring security நால அதான சொல்லிருப்போம். It provides authentication and authorization. கரெக்ட். அப்ப அதுக்காக தான் நம்ம இங்க என்ன பண்றோம்னா JWT அப்படிங்கிற ஒண்ணு யூஸ் பண்றாங்க. ஓகேவா, அப்ப இதுல என்னெல்லாம் இருக்குமா? ஹெடர் செஷன் இருக்குமா, பேலோட் இருக்குமா அண்ட் சிக்னேச்சர்ஸ். இந்த த்ரீ திங்ஸ் இருக்கும். சரியா, ஹெடர் செஷன் இருக்கும், பேலோட் இருக்கும், தென் சிக்னேச்சர் அப்படிங்கிறது இருக்கும். ஓகே, அப்ப இது என்ன பண்ணுதுன்னா யூஸ் டு செக்யூர்லி டிரான்ஸ்மிட் அவர் இன்ஃபர்மேஷன் பிட்வீன் அவர் பார்ட்டிஸ். சரியா, சோ ஈஸியா நம்ம என்ன பண்ணலாம், செக்யூரா நம்ம இன்ஃபர்மேஷனை வந்து டிரான்ஸ்மிட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுதான் இந்த JWT டோக்கன். ஓகேவா, சரி. ஓகே, இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூசர் வந்து லாகின் பண்றாங்க. அப்படிதானா, இந்த இடத்துல இப்ப யூசர் வந்து ஃபர்ஸ்ட் வந்துட்டு லாகின் பண்றாங்க. இப்ப நமக்கு தெரியும் இதான் கிளையண்ட், இது சர்வர். இதுல வந்து ஒரு யூசர் வந்து லாகின் பண்றாங்க. அப்படிதான் இல்லையா? இப்ப லாகின் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், அவங்களுடைய யூசர் நேம் என்ன, தென் பாஸ்வேர்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. இது கொடுத்துட்டு தான் நமக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா லாகின் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன் எங்க போகும்னா சர்வருக்கு போகும். இதுதான் நம்ம சொல்லியிருப்போம், இதுக்கு பேர் ரெக்வெஸ்ட். கரெக்டா, இதுக்கு பேர் என்னது, ரெக்வெஸ்ட் அப்படின்னு நமக்கு தெரியும். இந்த ரெக்வெஸ்டோட எங்க போகும்னா சர்வருக்கு போகுது. சர்வர் எனக்கு ரெஸ்பான்ஸ் ரிட்டர்ன் பண்றாரு, இது தெரியும். ஓகேவா, அப்ப நார்மலா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது பை டிஃபால்ட் என்ன கிரியேட் ஆகும், செஷன் ஐடி. அப்ப வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் செஷன்? எஸ், கரெக்ட், எக்ஸாக்ட்லி. அப்போ ஒரு யூசர் நேம் நான் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது உள்ள என்ன இருக்கும், ஃபில்டர் செயின் கான்செப்ட் இருக்கும். ஓகேவா, அந்த ஃபில்டர் மூலமா தான் நம்ம என்ன பண்ணோம், லைக் டிஸ்பேச்சர் சர்வலெட் மூலமா எங்க போகணும், மாடலுக்கு போகணுமா எங்க போகணுங்கிறது நடக்கக்கூடியது. ஓகே, அப்போ ஒரு யூசர் ஃபர்ஸ்ட் டைம் ரெக்வெஸ்ட் போகும்போது லைக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா இந்த சர்வர் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணா ஒரு டோக்கனை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது என்ன பண்ணுவோம்னா ரெக்வெஸ்டா வருது இல்லையா, யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது எனக்கு ரெக்வெஸ்ட் சர்வருக்கு வரும். இப்போ இந்த சர்வர் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு டோக்கனை ஜெனரேட் பண்றாரு. இந்த இடத்துல இவர் தான் என்ன பண்ணி கொடுப்பாருன்னா JWT டோக்கனை சர்வர் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜெனரேட் பண்ணி கொடுப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறமா இந்த சர்வர் இந்த கிளையண்ட் வந்துட்டு வேற ஏதாவது ரெக்வெஸ்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரெக்வெஸ்ட் பிளஸ் இந்த டோக்கனோட வரும். ஓகேவா, சோ இப்ப எதுக்காக இதுனா ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து ஏதோ ஒரு எண்ட் பாயிண்ட்ஸ் நீங்க வந்து ஆக்சஸ் பண்ணும்போது உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தாதான் உள்ளே போகும். அப்படி போக வேண்டாம். நீங்க ஒரு டைம் ஒரு டோக்கனை நீங்க ஜெனரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ப இந்த டோக்கனுக்குன்னு சொல்லிட்டு என்ன இருக்குன்னா லைக் எக்ஸ்பைரி ஆக தண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிதான் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்மளே இருக்குமே, இப்ப நான்லாம் என்ன பண்றேன்னா இப்ப ட்ரெயின்ல வரதுனால ட்ரெயின் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு எடுத்து வச்சுக்கிறேன். அப்படிதான் இல்லையா? இப்ப இந்த ட்ரெயின் பாஸ் இல்லை அப்படின்னா கண்டிப்பா நம்ம போயிட்டு என்ன பண்ணணும், அந்த கியூல டிக்கெட் அப்படிங்கிற ஒண்ணு வாங்கணும். எதுக்காக அந்த டிக்கெட் வாங்குறோம், என்ன பர்பஸ்க்காக? இப்ப இந்த ட்ரெயின்ல நம்ம டிராவல் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த டிக்கெட் இருந்தா தான் நம்மளால என்ன பண்ண முடியும், டிராவல் பண்ண முடியும். ஓகேவா, ஒரு அத்தென்டிகேட்டட் பர்சனால தான் என்ன பண்ண முடியும், ஆத்தரைஸ் பண்ண முடியும். கரெக்டா, சோ அதனால நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா இப்ப இந்த டிக்கெட் இருக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டுக்கும் நம்ம என்ன பண்ற மாதிரி இருக்கும், டிக்கெட்ஸ் எடுத்துட்டு போயிட்டே இருக்க மாதிரி.
டெய்லி நான் அங்கதான் போயிட்டே வரேன் அப்படின்னா டெய்லி நான் போயிட்டு டிக்கெட்டை எடுத்துட்டு அதுக்கப்புறம் போறது எனக்கு கொஞ்சம் ப்ராசஸ் அதிகமா இருக்கு. அப்ப நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா நமக்கு வந்து இப்போ மந்த்லி பாஸ் நம்ம எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா இப்ப சப்போஸ் செக்கிங் வராங்க அப்படின்னா ஒன்லி அந்த டோக்கனை காட்டினா போதும், அந்த டிக்கெட்டை காட்டினா போதும். அப்ப வேலிடிட்டி 1 மந்த் வரை இருக்கு. அப்ப எனக்கு அந்த இடத்துல டைம் வந்துட்டு சேவ் ஆகுது. அப்ப நான் வந்துட்டு என்ன பண்றேன் அப்படின்னா அந்த டோக்கனை ஒன்லி காட்டினா போதும், ஈஸியா நம்மளால என்ன பண்ணிட்டு போயிடலாம், ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதான் கான்செப்ட், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப இந்த டோக்கன்ல என்ன இருக்கும் அப்படின்னா ஆக்சஸ் பண்ண கேக்குதா அரவிந்த்? இப்ப ஸ்கிரீன் தெரியுதா பாருங்க. சோ அப்ப நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல கிரெடென்ஷியல் கரெக்டா நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம். அப்ப யார் என்ன சர்வர் என்ன பண்ணுவாருன்னா JWT டோக்கனை ஜெனரேட் பண்ணி கொடுப்பாரு. அப்ப இது கொடுத்த உடனே எங்க வரும்னா கிளைண்ட்டுக்கு வரும். இந்த கிளைண்ட் என்ன பண்ணிருப்பாங்கன்னா லோக்கல் மிஷின், சரி லோக்கல் ஸ்பேஸ் குக்கீஸ் அதுல என்ன பண்ணி வச்சுக்கிறோம் அப்படின்னா லைக் அதுக்கான திங்ஸ் அந்த டோக்கனை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? அந்த பாயிண்ட தான் இங்க சொல்லிட்டு வேற ஒண்ணும் இல்ல. Send it authorization header for subsequent request. ஓகேவா? So server verify that JWT grants access to secure endpoints. Clear? இப்போ சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் புரியுதா? JWTங்கிறது வந்து JSON web token. எதுக்காக? authentication and authorization purpose-காக. சரியா? அப்ப இதுல எப்படி இருக்கும்னா 3 செஷன் இருக்கும். ஹெட்டர் இருக்கும், பேலோட் இருக்கும், சிக்னேச்சர் இருக்கும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாம்னா செக்யூரா நம்ம டேட்டாவை டிரான்ஸ்மிட் பண்றதுக்காக தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது அது சர்வருக்கு போக சர்வர் தான் என்ன பண்ணுவாருன்னா JWT டோக்கனை ஜெனரேட் பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த ரெஸ்பான்ஸ் யாருக்கு வரும்னா கிளைண்ட்டுக்கு வரும். கிளைண்ட்டுக்கு வந்து என்ன பண்றோம், அந்த கிளைண்டோட லோக்கல் மிஷின்ல அந்த டோக்கனை என்ன பண்ணி வச்சிருவாங்கன்னா ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. இதுக்கப்புறமா அந்த கிளைண்ட் வந்துட்டு எத்தனை டைம்ஸ் ரெக்வெஸ்ட் கேட்டாலும் இந்த டோக்கனோட தான் போகும். அப்ப அந்த டோக்கனோட போகும்போது ஆல்ரெடி என்ன இருக்குன்னா அந்த ஃபில்டர் செயின் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள JWT ஃபில்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபில்டர் இருக்கும். அவருங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்துட்டு இவர் வந்து ஒரு ஆத்தரைஸ் பர்சன் தானா அப்படிங்கறது எல்லாமே வேலிடேட் பண்ணிக்கிறது பார்த்துக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ணி அப்ப அது எவ்வளவு டைம் வந்துட்டு வேலிடேட்ல இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பண்றோம். சரியா? சரி ஓகே, இதுதான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா லைக் JWT அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி ஓகே, இப்போ இதுக்காக என்னென்ன திங்ஸ் எல்லாம் வேணும், இது எப்படி கிரியேட் பண்றது, ஸ்ட்ரிங் செக்யூரிட்டி ஏதாவது டயக்ராம் கிடைக்குதாங்க? இது எடுத்து பார்க்க நல்லா இருக்கும். யா, இங்க இருக்கு பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு HTTP ரெக்வெஸ்ட். அப்படிதானா? இதான் அந்த போஸ்ட் மேல நம்ம செக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் HTTP ரெக்வெஸ்ட் எங்க போகுதுன்னா சர்வருக்கு தான் போகும். சர்வருக்கு போறதுக்கு முன்னாடி பாருங்க இங்க என்ன இருக்குன்னா ஃபில்டர் செயின் இருக்குமா, ஃபில்டர் செயின்ல என்ன இருக்குன்னா JWT authentication ஃபில்டர். கரெக்டா? அது என்ன பண்ணுதுன்னா அந்த டோக்கனை செக் பண்ணுது. அது வேலிடேட்டா இருந்துச்சு அப்படின்னா JWT சர்வீஸ் அந்த யூசர் டீடைல் சர்வீஸ் இருக்கு இல்லையா, அந்த யூசர் டீடைல் சர்வீஸ்ல என்ன இருக்கு, யூசர் நேம் பாஸ்வேர்டு அது மூலமா நம்ம வாங்குறோம். அப்ப அந்த லோட் பை யூசர் நேம், யூசரோட பேரு பாஸ்வேர்டு எல்லாம் செட் பண்றது
அந்த யூசர் டீடைல் சர்வீஸ் மூலமா தான் நமக்கு பண்ண முடியும். அந்த டீடைல் நீங்க என்ன பண்ணலாம் தெரியுமா, அந்த டேட்டாபேஸ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், அதுல இருந்து கொடுத்துக்கலாம். புரியுது? அந்த யூசர் டீடைல் மேனேஜர்ங்கிறது ஒண்ணும் இல்ல, யூசர் டீடைல் சர்வீஸ் அப்படிங்கிறது இப்ப யூசரோட யூசர் நேமா இருக்கலாம், பாஸ்வேர்டா இருக்கலாம், இல்ல ரோலா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். அதை நம்ம எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், இன் மெமரி ஸ்டோர் பண்ணிக்கலாம் இல்லையா? அதுக்காக தான் இந்த டயக்ராம் இங்க போட்டுருக்கோம். இந்த டாக்கர்ங்கிறது ஒண்ணு இல்ல, இந்த டாக்கருக்குள்ள தான் நம்ம என்ன வச்சிருக்கோம்னா லைக் அந்த டேட்டாபேஸ் பத்தின ஸ்டோரேஜ் எல்லாமே. எஸ், போஸ்ட்கிரஸ் எஸ்கியூஎல்காக அந்த யானை சிம்பிள் போட்டிருக்காங்க, எஸ்கியூஎல் டேட்டாபேஸ். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ இங்க இருந்து நமக்கு என்ன பண்றோம் அப்படின்னா வேலிடேட் பண்ணணும் JWT சர்வீஸ் மூலமா. ஒன்ஸ் if it is okay, இங்க என்ன பண்ணிருக்குன்னா செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா? அப்ப செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட் என்னது? கான்டெக்ஸ்ட் மீனிங் யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க இடம். அங்க இருந்து தான் எடுத்து போய் என்ன பண்ணி வச்சிருக்கோம்னா லைக் செக் பண்ண, கரெக்டா? அதனாலதான் சொல்லியிருப்பாங்க செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட் ஹோல்டர், அப்டேட் செக்யூரிட்டி கான்டெக்ஸ்ட் ஹோல்டர், அது எல்லாமே இங்கதான் இருக்கும். ஓகேவா? ஒன்ஸ் if it is அப்படின்னா டிஸ்பேச்சர் சர்வ்லெட் மூலமா எங்க போகும், எந்த கண்ட்ரோலருக்கு போகணுமோ அந்த கண்ட்ரோலருக்கு போகும், அவ்வளவுதான். இதான் அந்த ப்ராசஸ். ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல 403 வருது, அப்ப இந்த டோக்கன் வந்துட்டு இன்வாலிடா இருக்கு, இல்ல அந்த யூசர் வந்து டஸ் நாட் எக்ஸிட்னா நமக்கு என்ன வரும், 403 அப்படிங்கிறது வரும். இதுக்கு முன்னாடி பண்ணது செஷன் ஐடி ஒவ்வொரு ரோல பேஸ் பண்ணி பண்ணலாம், இப்ப அது இல்ல. அதுக்கு பதிலா டோக்கனை பேஸ் பண்ணி செக்யூர் பண்றீங்க, வேற எதுவுமே இதுல இல்ல. அதே மாதிரி தான் ஃபில்டர் செயின் இருக்கும். ஃபில்டர் செயின் மூலமா என்ன பண்றோம், லைக் டிஸ்பேச்சர் சர்வ்லெட்டுக்கு போகும். அந்த ஃபில்டர் செயின்ல என்னன்னா JWT ஃபில்டர் இருக்கும். அங்க போயிட்டு அங்க கொடுத்துருக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் எல்லாம் கரெக்டா எல்லாம் செக் பண்ணணும், அந்த டோக்கன் வேலிடா இல்லையான்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணும். அப்போ இந்த இடத்துல நம்ம டோக்கன் எப்படி ஜென்ரேட் பண்றது, எப்படி வேலிடேட் பண்றதுங்கிறது மட்டும் தெரியும். சரியா? டோக்கன் எப்படி ஜென்ரேட் பண்றது, அதை எப்படி வேலிடேட் பண்றது அப்படிங்கிற ரெண்டு கான்செப்ட் மட்டும் JWT பொறுத்த அளவுல நமக்கு தெரிஞ்சாலே போதும். நமக்கு மற்றபடி ஏன்னா இது கம்பெனியை பொறுத்து அவங்க செக்யூரிட்டி மெக்கானிசம் என்ன யூஸ் பண்றாங்க அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அதனாலதான் நான் பேசிக்கா அது என்ன, அது எப்படி ஜென்ரேட் பண்றது, எப்படி வந்து கிரியேட் பண்றது, எப்படி வேலிடேட் பண்றது, இது மட்டும் தெரிஞ்சா போதும். ஓகேவா? ஸோ இந்த அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். ஏன்னா நீங்க போற கம்பெனியை பேஸ் பண்ணி செக்யூர் மெக்கானிசம் என்ன வேணாலும் இருக்கலாம். கிளியரா? சரி, அது கேட்டா சொல்ல தெரியணுமே JWTங்கிறது இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் அப்படிங்கிறதுனால தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்பாங்க, என்ன மாதிரி செக்யூர் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சொல்லிக்கலாம் டோக்கன் பேஸ்ட் அத்தென்டிகேஷன் அப்படின்னா JWT, அதை சொல்ல தரணும். சரி, அப்ப JWTனா கேட்டா என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் யூ கேன் ப்ரொவைட் தட் அத்தென்டிகேஷன் and you can use that JSON வெப் டோக்கன்ஸ் மூலமா நம்ம செக்யூர் பண்றதுக்கு தான் JSON வெப் டோக்கன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். கிளியரா? சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல நமக்கு இது பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்னென்னலாம் தேவை, இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல நீங்க படிச்சுக்கலாம். ஓகேவா? அதுல என்னென்ன இருக்கு, JWT ஃபில்டர் எப்படி இருக்கு, ஒன்ஸ் பெர் ரெக்வெஸ்ட் ஃபில்டர், அது ஒன்னோட ஒண்ணு எப்படி இருக்குன்னா நமக்கு கனெக்டடா இருக்கும். புரியுதா? இதே கோட தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சரி, ஓகே. அப்ப கோட் பண்ணும்போது பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப இந்த இடத்துல எனக்கு என்ன வேணும்னா நான் JWT நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னென்ன டிபெண்டன்சிஸ் எல்லாம் வேணும்னா JWTன்னு வேணும். சரியா? இதான் டிபெண்டன்சியோட பேர். இது டைரக்டா எங்க கிடைக்காது, இது ஒரு திங்ஸ் தான் JWTங்கிறது. அதனால நம்மளால என்ன பண்ண முடியாது தெரியுமா, நம்ம ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் யூஸ் பண்றலாம், அங்கெல்லாம் நமக்கு இருக்காது ஆக்சுவலா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம இப்படி தானே கிரியேட் பண்ணுவோம் ஸ்ப்ரிங் இனிஷியலைசர். நீங்க போயிட்டு இப்ப நான் வந்து சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருக்கான்னு செக் பண்ண போறேன். JWT இப்படி பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. சரியா? அப்போ இதை நம்ம எங்க போய் வாங்க முடியும் தெரியுமா, மேவன் ரெபாசிட்டரின்னு ஒன்று படிச்சேன், ஞாபகம் இருக்கா? அங்க போயிட்டு ஜஸ்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா இப்படி நீங்க கொடுத்துக்கிறீங்க. இங்க இருக்கா? ஃபர்ஸ்ட் நமக்கு என்னெல்லாம் தேவை, இது ஒரு தேர்ட் பார்ட்டி APIங்கிறதுனால நம்ம என்ன பண்ண முடியும், மேவன் ரெபாசிட்டரியில இருந்தா எடுக்க முடியும். கிளியரா? இது APIன்னு இருக்கு பாத்தீங்களா, இது தேவை. அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக இதை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேவா? ஜாக்சன் எங்க கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு அந்த வேர்டை, சீரியலைசேஷன் அண்ட் டீசீரியலைசேஷன் ப்ராசஸ்க்காக பண்றது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன்ல நார்மலா ஸ்டூடெண்ட் ஒரு என்டிட்டியை வச்சுட்டு அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் கிரியேட் பண்ணணும்னா எனக்கு என்ன பண்ண அவுட்புட்ல என்னன்னு வரும், என்ன ஃபார்மேட்ல வந்திருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்டிட்டி வச்சிருக்கேன் ஸ்டூடெண்ட் வச்சுக்கிறேன், என்டிட்டி பேரு, ஐடி, நேம், சால், அதாவது ஏஜ் வச்சுக்கலாம். ஓகே, இதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னா என்னுடைய கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டு கெட் மேப்பிங் கொடுத்துட்டு அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் கெட் பண்றதுக்காக ஒரு API சும்மா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன், எண்ட் பாயிண்ட்ஸ் ஸ்டூடெண்ட் வச்சுட்டு என்ன பண்றேன் அப்படின்னா அந்த லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வாங்குறதுக்காக
லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு உள்ள என்ன பண்றேன்னா அரே லிஸ்ட் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஆப்ஜெக்ட் போட்டுக்கிறேன் ஆட் டாட் அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி உள்ள பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த இடத்துல போயிட்டு ரெஸ்ட் ஏபி தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். போயிட்டு நான் ஸ்டூடெண்ட்ஸ் ஏபிஎஸ்ல ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்கும்போது எனக்கு என்ன ஃபார்மேட்ல வந்திருக்கும்? ஜேசன் ஃபார்மேட்ல நமக்கு வந்திருக்கு. அப்ப இந்த ஜேசன் ஃபார்மேட்ல வரணும்னா கண்டிப்பா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஜேசன் பேர்ஸ் அந்த மாதிரி இன்பில்ட் மெத்தட் யூஸ் பண்ணணும். நம்ம அதை ஏதாவது யூஸ் பண்ணிருப்போமா? உள்ள எதுவுமே பண்ண மாட்டோம். அது யார் பார்த்துப்பா? ஜாக்சன்ங்கிறது கன்வெர்ட் பண்ணுவார். புரியுதா? அப்ப இந்த ஜாவாவுக்கு நமக்கு என்ன பண்றோம்? ஜேசன் ஃபார்மேட்டா கன்வெர்ட் பண்றது யாரு தான்? ஜாக்சன் தான். புரியுதா? அப்ப இந்த ஜாக்சன்ங்கிறது லைக் அப்ப என்ன பண்ண போதுன்னா இந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. அப்போ சீரியலைசேஷன் டீசீரியலைசேஷன் பர்பஸ்க்காக ஜாக்சன். ஓகே, சோ இது வேணாலும் என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆனா மெயினா இந்த JWT API இருக்கா, இதை யூஸ் பண்ணிக்கலாம். இங்க இருக்கு பாத்தீங்களா அதுக்கான வெர்ஷன்ஸ். அதே மாதிரி இதுல யூஸ் பண்ணும்போது அந்த வெர்ஷனை ப்ராப்பரா யூஸ் பண்ணணும். ஏன்னா சம் வெர்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட் ஆகாது. ஓகேவா? அப்ப இந்த டிபெண்டன்சி ஃபர்ஸ்ட் API இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், இந்த ரெண்டு டிபெண்டன்சி நீங்க ஆட் பண்ணணும். ஓகேவா? இங்க இருக்கா JWT இருக்கா, திஸ் ஒன். தென் வந்து என்ன பண்ணிருக்கணும்? இம்ப்ளிமெண்டேஷன்ஸ், API அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன், இந்த ரெண்டு திங்ஸும் யூஸ் பண்ணிருக்கணும். ரெண்டுமே சேம் வெர்ஷனா தான் இருக்கும். புரியுதா? இந்த மாதிரி டிபெண்டன்சியை ஜஸ்ட் சிம்பிளா காப்பி பண்ணிட்டு இங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் தென் API. இதை யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கு ஷார்ட்கட்ல தான் சும்மா வெறும் JWT யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே ஃபைன். இப்போ டோக்கனை ஜெனரேட் பண்ணணும். டோக்கனை ஜெனரேட் பண்ணணும், வேலிடேட் பண்ணணும், இந்த ரெண்டே ப்ராசஸ் தான். சரியா? சிம்பிளா புரியணும்னா அப்படிதான். ஜெனரேட் பண்ணணும், வேலிடேட் பண்ணணும். சரியா? அப்ப ஜெனரேட் பண்றதுக்கு ஸ்ட்ரிங் டோக்கன், அதுக்கு சப்ஜெக்ட் கொடுத்து வச்சுப்பீங்க. எப்போ வந்துட்டு இஷ்யூ பண்ணாங்க அதுக்கப்புறம் எப்போ வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகும் அந்த டீடைல்ஸ் கொடுத்துக்கணும். சைன் வித், சரியா, கம்பேக்ட் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கணும். இப்போ என்னன்னா இந்த இடத்துல என்ன யூஸ் பண்ணிருக்காங்க? 1 day. சரியா? எப்போ எக்ஸ்பைரி ஆகணும் அப்படின்னா 1 day அப்படிங்கிறதுக்கு நம்ம எப்படி கொடுக்கணும்ல. புரியுதா? அதுக்கப்புறம் எப்போ வந்துட்டு இஷ்யூ பண்ணாங்க அப்படிங்கிறதுக்காக நியூ டேட். எப்போ நம்ம வந்துட்டு இஷ்யூ பண்றாங்க, எப்போ வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகும் அப்படிங்கிறத நம்ம செட் பண்றது தான். இப்படிதான் ஜென்ரேட் பண்றோம். அப்ப ஜென்ரேட் பண்ணும்போது அதுக்கான சப்ஜெக்ட் என்ன, ஏன் இதை சொல்லணும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். இப்படிதான் இருக்கும் JWT நம்ம சொல்லும் போது. தெரியுதா? இண்டஸ்ட்ரி ஸ்டாண்டர்ட் RFC, this is a 751N method for representing that claims securely between two parties. புரியுதா? செக்யூரா, இது வந்து ஒரு அல்காரிதம், அவ்வளவுதான். ஓகேவா? அப்ப இது என்ன பண்ணா டீகோட் வெரிஃபை அண்ட் ஜெனரேட்டட் JWT டோக்கன். ஓகேவா? இங்க இருக்கு பாருங்க, நான் சொன்னேன் 3 செஷன் இருக்கும். இட் கண்டெய்ன்ஸ் ஹெடர் இருக்கும், பேலோட் இருக்கும், வெரிஃபை தட் சிக்னேச்சர். இது வெரிஃபையா இல்லையா, நமக்கு நம்ம ஜெனரேட் பண்ணி ஒரு டோக்கன் கொடுக்குது இல்லையா, அது வெரிஃபையா இல்லையா நம்ம பாத்துக்கலாம். வேலிடா இன்வாலிடான்றதை நம்ம பார்த்துக்க முடியும். ஓகேவா? இப்போ இங்க இருக்கு பாத்தீங்களா, இதுதான் என்னது சப்ஜெக்ட், இதான் என்னது அதுக்கான நேம். இங்க என்ன தெரியுமா, இஷ்யூஸ் அட் டைம் நம்ம இங்க கொடுத்துருக்கோம் இல்லையா, I18 இருக்கா, அதுங்கிறது ஒண்ணுல என்னது இஷ்யூட் அட் டைம், அதுதான் I18 அர்த்தம். அதே மாதிரி எப்போ எக்ஸ்பைர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் நீங்க வேணா என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். அப்ப ஜென்ரேட் பண்றதுக்கு நீங்க இந்த கைண்ட் ஆஃப் திங்ஸ் கொடுக்கணும்னு அர்த்தம், அவ்வளவுதான். ஓகேவா? இதான் பேலோட் டேட்டாஸ். அல்காரிதம்ஸ் என்ன இருக்குன்னா HS 256 கொடுத்துக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா RS 256, HS 512, இதெல்லாமே அல்காரிதத்தோட பேர். டைப் என்னன்னா JWT, இதான் ஹெட்டர்ல இருக்கும். அப்ப ஹெட்டர்ல என்ன இருக்குன்னு கேட்டாக்கி என்னெல்லாம் சொல்லணும், அல்காரிதம் இருக்கும், டைப் இருக்கும். அதே மாதிரி பேலோட்ல என்ன இருக்குன்னா லைக் அதை பத்தினா எப்போ வந்துட்டு இஷ்யூ பண்ணாங்க, எப்போ வந்து எக்ஸ்பைர் ஆகும், ஸோ அந்த நேம் என்ன, ஸோ அந்த கைண்ட் ஆஃப் திங்ஸ் இருக்கும். தென் வெரிஃபை தட் சிக்னேச்சர். ஓகே, இந்த அல்காரிதம் பேஸ் பண்ணி இது நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன சிக்னேச்சர், அதை வெரிஃபை பண்ணும் ப்ராப்பரா, அந்த டோக்கன் வேலிட் டோக்கனா இல்லையா அப்படிங்கிறத வெரிஃபை பண்றதுக்காக இதுல இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ல இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஹெட்டர், இது வந்துட்டு என்கோட் ஆகி வருது. புரியுதா? இப்ப இந்த என்கோடடா இப்ப என்கோட் ஆனதை டீகோட் பண்ணா இதான் இன்ஃபர்மேஷன். அப்ப இந்த இன்ஃபர்மேஷனை தான் நான் என்ன பண்றேன் அப்படின்னா இப்படி என்கோடட் ஃபார்மேட்ல கொடுக்குறேன். அப்ப இப்படி என்கோடட் ஃபார்மேட்ல கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் இன்ஃபர்மேஷன்ங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அவர்கள் எப்போ இஷ்யூ பண்ணாங்க, அதுக்கான நேம் என்ன, பாஸ்வேர்ட் என்ன, எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது ஒன்லி இந்த இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் தெரியும். ஏன்னா இதை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா டீகோட் பண்ண முடியாது.
ரொம்ப செக்யூரா இருக்கும். அப்ப இந்த இன்ஃபர்மேஷனை டீகோட் பண்ண எனக்கு இதுதான் இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷனை தான் நம்ம என்ன பண்றோம்னா என்கோட் பண்ணி இந்த ஃபார்மேட்ல அனுப்புறோம். இதுதான் டோக்கன் சொல்றோம். புரியுதா? இதுதான் என்னது டோக்கன். அப்ப இந்த ஃபார்மேட்ல எனக்கு கொண்டு வரணும், அதுக்காக தான் நம்ம ஜெனரேட் பண்றோம். அதுக்காக தான் நம்ம இந்த இடத்துல இதை எழுதிருக்கோம். புரியுதா? அப்ப இதை வேலிடேட் பண்ணணும். வேலிடேட் பண்றதுக்கு இதுக்கு ஒரு சீக்ரெட் கீ மாதிரி நம்மளா ஒரு கீயை செட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? சோ கெட் பண்ணிட்டு பாஸ்வேர்ட் கிளைம் JWT டோக்கன் அதை கிளைம் பண்றோம். ஓகேவா? அதுக்கான பாடிக்குள்ள என்ன இருக்கோ அந்த பாடியை நம்ம கெட் பண்ணிட்டு யூஸ் கிளைம்ஸ் கெட் சப்ஜெக்ட் அப்படின்னு கொடுத்தா அந்த பர்டிகுலர் திங்ஸ் சப்ஜெக்டோட நமக்கு என்ன பண்ணிருந்தா எங்கே வந்துடும். கிளியரா? சோ இவ்வளவுதான். சோ அப்ப இது எப்படி வந்துட்டு கான்ஃபிகர் பண்றோம்னா யூசர் டீடைல் சர்வீஸ் அதுக்குள்ளதான் நமக்கு என்ன இருக்குன்னா லோட் யூசர் டீடைல் இதை கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்கணும். அதுக்கப்புறம் இம்ப்ளிமெண்ட் JWT ஃபில்டர் ஃபார் டோக்கன் வேலிடேஷன்ஸ், கான்ஃபிகர் செக்யூரிட்டி கான்ஃபிகர் டு அலோ ஒன்லி அத்தென்டிகேட்டட் ரெக்வெஸ்ட். தட்ஸ் ஆல். ஓகேவா? சோ இதுதான் நமக்கு இதுதான் பண்றோம். சரியா? சரி, இதுக்காக நான் உங்களுக்கு என்ன பண்றேன்னா ஒரு டெமோ காட்டுறேன். ஆல்ரெடி ஒரு டெமோ ஒரு கோட் இருப்பதாக இப்ப புரியுதா என்ன பண்றோன்னு? டோக்கனை ஜென்ரேட் பண்ணணும், வேலிடேட் பண்ணணும். சோ அதை பேஸ் பண்ணி நம்ம கொடுக்கறதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்றோம் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கு. கிளியரா? சரி, ஓகே. இப்ப நம்ம சிம்பிளா ஆல்ரெடி இருக்கிற கோட் இதான் இன்னைக்குதான் லாஸ்ட் செஷன். ஓகேவா? சோ ரிமைனிங் என்ன பண்ணணும், நீங்க உங்க ப்ராஜெக்ட் தான் நாளைக்கு வேணா மார்க் செஷன் வச்சுக்கலாமா? வேணாமா? எனக்கு ஏன் டிஸ்டர்பன்ஸ்? ஓகே. சோ இப்போ இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம், எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு form.xml. சரியா? இங்க இருக்கு பாத்தீங்க இல்லையா? நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா இங்க இருக்கா JWT இருக்கா, இந்த ஒரே ஒரு டிபெண்டன்சி மட்டும் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஓகேவா? சோ இப்படி இல்ல அப்படின்னா நான் தனித்தனியாக கொடுத்த ஞாபகம் இருக்கா? இந்த ஒன்னு ஆட் பண்ணாலும் ஓகே, இல்ல என்ன பண்ணோம் API இம்ப்ளிமெண்டேஷன். சரியா? இப்படி நம்ம ஆட் பண்ணோம். இதுக்கான வெர்ஷன் என்னவோ அந்த வெர்ஷன் நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல கண்டிப்பா கொடுத்துக்கணும். புரியுதா? சரி, ஓகே. இப்போ நெக்ஸ்ட் திங் நமக்கு என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா லைக் என்னென்ன திங்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிருப்போம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா கண்ட்ரோலர். சரியா? இந்த கண்ட்ரோலர்ல சும்மா ஹோம் கண்ட்ரோலர்னு வச்சிருக்கோம். இந்த கண்ட்ரோலருக்கு என்ன பண்றா ஜஸ்ட் ஸ்லாஷ் அப்படின்னு கொடுத்தா எனக்கு என்ன பண்ணும் வெல்கம் டு ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி வித் JWTன்னு வரணும். ஓகே, இது நார்மலா நமக்கு தெரியுது. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா இந்த இடத்துல ஃபில்டர்ங்கிறது JWT ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதியிருக்கேன். ஃபில்டர். ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் மாடல். இந்த மாடல் என்ன பண்ணும்னா இப்ப ரெக்வெஸ்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் இங்க இருக்கு பாத்தீங்களா, அந்த டேட்டா ஆல் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். இது ஒண்ணும் இல்ல, நம்ம கெட்டர் செட்டர் உள்ள எழுதுவோமா, அது எழுத வேணும். இதுக்கு நம்ம ஒரு டிபெண்டன்சி ஆட் பண்ணோம். அந்த டிபெண்டன்சி பேர் தான் என்ன தெரியுமா? என்ன பேரு? லாம்பாக் அப்படின்னு அர்த்தம். இது கொடுத்துட்டோம்னா அட் டேட்டா நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் பேராமீட்டரைஸ் கன்ஸ்ட்ரக்டர் அப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா நமக்கு கெட்டர் செட்டரை கிரியேட் பண்ண வேணாம். அதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன விட்டேன். கரெக்டா? அதுக்கு நீங்க என்ன பண்ண தெரியுமா, இந்த இடத்துல இது கொடுத்துட்டு சம்டைம் சப்போர்ட் ஆகாது. என்ன பண்ணீங்கன்னா செட்டிங் இருக்கு பாத்தீங்களா, இந்த செட்டிங்ல போயிட்டு பிளக்கின்ல லாம்பாக் ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, இதை நீங்க என்ன பண்ணி வச்சுக்கோங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? லாம்பாக் டிபெண்டன்சி ஆட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க லாம்பாக் அப்படிங்கிற பிளக்கினை ஆட் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்பதான் சம்டைம்ஸ் நமக்கு ஒர்க் ஆகும். கிளியரா? அப்ப இது எதுக்காக யூஸ் பண்றதுன்னு தெரியுதா? இப்ப ரெக்வெஸ்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் மாடல் கிளாஸ்ல போட்டிருக்கேன். அப்ப இந்த யூசர் நேமுக்கு பாஸ்வேர்டுக்கு நானே ஒரு யூசர் நேமோ பாஸ்வேர்டு கொடுக்குறேன், அவருக்கு ஒரு டோக்கனை ஜெனரேட் பண்றேன். அதை வச்சுதான் நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் வந்துட்டு ஆக்சஸ் பண்ண போறேன். இதுதான் கான்செப்ட். அதுக்காக தான் JWT ரெக்வெஸ்ட் சொல்லிட்டு ஒரு மாடல் கிளாஸ் எழுதியிருக்கேன். ஆல் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் வேணும், நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் வேணும். டேட்டா அப்படின்னு கொடுத்தா அது என்ன பண்ணும், ஜஸ்ட் வந்து ஜெனரேட் கெட்டர் ஃபார் ஆல் தி ஃபீல்ட். கெட்டர் செட்டர் நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துரும், கெட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? அப்ப இதுக்கு கண்டிப்பா என்ன வேணும், லாம்பாக் அப்படிங்கிற அனோட்டேஷன் வேணும். இல்லைன்னா அது ஒர்க் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸா என்ன வேணும், எனக்கு ரெஸ்பான்ஸா என்ன வேணும்,
டோக்கன் தானே ஜென்ரேட் ஆகி எனக்கு அவுட்புட்ல வரணும். ஏன்னா இது நம்ம தான் ஜென்ரேட் பண்றோம். அதுக்காக நான் ஒரு மாடலை கிரியேட் பண்ணி ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ரெக்வஸ்ட் நான் என்ன கொடுப்பேன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுப்பேன். எனக்கு ரெஸ்பான்ஸா என்ன வேணும்னா JWT டோக்கன் வேணும். சரியா? அதுக்காக நான் அதை யூஸ் பண்ணிட்டேன். இப்போ அதுக்கப்புறம் இந்த மாடல்லாம் நான் முடிச்சிட்டேன். இந்த மாடல் முடிச்சதுக்கு அப்புறமா இப்போ நாங்க என்ன பண்றேன்னா சர்வீஸ் கிரியேட் பண்ணிருக்கேன், யூசர் சர்வீஸ். இந்த யூசர் சர்வீஸ்ல நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? இது என்னது? யூசர் டீடைல் சர்வீஸ்ங்கிறது என்ன? இதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன். இது ஒரு இன்டர்ஃபேஸ். இதுல என்ன இருக்கும்? லோட் பை யூசர் நேம். அப்ப இதுல யூசரோட நேம் லோட் பண்றதெல்லாம் இருக்கும். யூசர் சர்வீஸ் கரெக்டா? அப்பதான் அப்ப அதுல நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா யூசரோட நேம் வாங்குறதா இருக்கட்டும், சரி அப்பதான் பாஸ்வேர்ட் திங்ஸ் அதெல்லாமே நம்ம என்ன பண்ணலாம். இப்ப யூசர் சர்வீஸ் சொல்லும் போது லோட் யூசர் பை யூசர் நேம் நான் இதுல கிரியேட் பண்ணி வச்சிருந்தேன், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேவா? இப்ப நம்ம யூசர் சர்வீஸ் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் இல்லையா? சோ திஸ் இஸ் யூசர் சர்வீஸ் டி. இந்த இதுக்குள்ள என்ன இருக்குன்னா யூசர் நேம் அப்படிங்கிற மெத்தட் உள்ள இருக்கும். கரெக்டா? அதுக்கு நான் என்ன பண்றேன்னா என்னுடைய யூசர் நேமையும் நான் என்ன பண்றேன் அந்த நியூ யூசரா கொடுத்து என்னுடைய யூசர் நேம் கொடுத்து பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டே செட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நானா மேனுவலா கொடுத்துறேன். பட் ஆனா நம்ம என்ன பண்ணலாம், டேட்டா பேஸ்ல போயிட்டும் என்னுடைய யூசர் நேம் என்ன பாஸ்வேர்டு என்ன செட் பண்ணலாம். இந்த எக்ஸாம்பிளுக்காக நான் என்ன பண்றேன்னா நியூ யூசர் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்னங்கிறது செட் பண்ணிட்டேன். இதான் சர்வீஸ்ல நடக்குது. மாடல்ல ஜஸ்ட் என்ன பண்றோம், யூசர் நேம் கொடுத்துக்கிட்டு பாஸ்வேர்டுக்கு அந்த ஃபீல்ட் எழுதிக்கிட்டோம், கெட்டர் செட்டர் நோ ஆர்குமெண்ட் எடுத்துட்டு ரெஸ்பான்ஸா JWT டோக்கன் வரணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம், இந்த இடத்துல மாடல் அப்படின்னு போட்டுட்டு ரெஸ்பான்ஸ் அப்படிங்கறத நான் கொடுத்துட்டேன். சரியா? சர்வீஸ் கிரியேட் பண்ணி இந்த சர்வீஸ் இம்ப்ளிமெண்ட் ஃப்ரம் யூசர் டீடைல் சர்வீஸ். ஏன் யூசர் டீடைல் சர்வீஸ்? எனக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கணும் இல்லையா? அப்ப அது எது மூலமா தான் நடக்கும்னா யூசர் டீடைல் சர்வீஸ் மூலமா தான் நமக்கு நடக்கும். அப்படிதானே? கரெக்டா? டயக்ராம் இங்க இருக்கா? யூசர் டீடைல் சர்வீஸ். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்னா யூசர் டீடைல் சர்வீஸ்ல யூசர் நேம் பாஸ்வேர்ட் நானே செட் பண்ணி வச்சிருக்கேன். அதே நீங்க டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்றதுனால என்ன பண்ணலாம், அந்த டேட்டா பேஸ்ல இருந்தா யூசர் டீடைல் சர்வீஸ் மீன்ஸ் அதுக்கான யூசர் நேம் என்ன, பாஸ்வேர்ட் என்ன, உங்களுடைய ரோல் என்னவோ அது எல்லாத்தையும் இது பார்க்கும். அதை வச்சுட்டு தான் எங்க போகுதுன்னா அத்தென்டிகேஷன் ஃபில்டர். ஏன்னா நான் கொடுக்குற யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு தானே ஃபில்டர் பண்ணோம். கரெக்டா என்ன சொல்ல வரேன்னு? ஓகேவா? இதுக்கப்புறமா இங்க இருக்கு பாருங்க, JWT யூட்டிலிட்டி கிளாஸ் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கோமா? இதுல என்ன இருக்கும் அப்படின்னா சீரியல் வெர்ஷன்ஸ் UID. சரி, இது ஒரு UID மீன்ஸ் ஒரு யூனிகோட் வெர்ஷன்ஸ். ஓகே, இப்போ JWT டோக்கன் வேலிடிட்டி எப்படி இருக்கணும்? இங்க இருக்கு இல்லையா? இது என்னவா இருக்கும்? செகண்ட், மினிட், அதுக்கப்புறம் என்னவா இருக்கும்? செகண்ட் அண்ட் அதை பேஸ் பண்ணி இருக்கும். சரியா? சரி, ஓகே. இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா JWT சீக்ரெட் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டில நானே ஒரு வேல்யூ கொடுத்து அது மூலமா நான் வாங்கிக்கிறேன். ஓகே, இப்போ இங்க இருக்கு பாருங்க, கெட் யூசர் நேம் ஃப்ரம் டோக்கன். இது வந்துட்டு யூசர் நேமை நம்ம என்ன பண்றது, ரிட்ரைவ் பண்றதுக்காக இந்த மெத்தட். இதுக்கப்புறம் இந்த மெத்தட் எதுக்காக எழுதியிருக்கோம் அப்படின்னா ரிட்ரைவ் தட், ஸோ அதுக்காக எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து கிளைம் பண்ண டோக்கனை கிளைம் பண்றதுக்காக என்ன பண்றோம் அப்படின்னா இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். சரியா? யூஸ் பண்ணிட்டு this is retrieve or any information from the token will needed for our secret key. அந்த secret key பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்றது, ரிட்டர்ன் பண்றதுக்காக இது எழுதிரும். ஓகே, இப்போ சப்போஸ் இந்த டோக்கன் வந்துட்டு எக்ஸ்பைரி ஆச்சு அப்படின்னா நமக்கு இது ஒர்க் ஆகும். இதெல்லாம் பண்ணணும் ஆக்சுவலா. சரியா? இதான் டோக்கனை ஜெனரேட் பண்ணும். சரியா? இந்த மெத்தட் தான் என்ன பண்ணா டோக்கனை ஜெனரேட் பண்ணி நமக்கு என்னெல்லாம் கொடுக்கும்னா மேப் மீன்ஸ் என்ன கான்செப்ட்ல இருக்கும், கீ அண்ட் வேல்யூவா இருக்கும். ஏன்னா அந்த ஃபார்மேட்ல தான் நமக்கு இருக்கும். டு ஜெனரேட் டோக்கன்ங்கிற மெத்தட் என்ன பண்ணா யூசர் டீடைல், நம்ம ஒரு யூசர் டீடைலுக்கான நேம் கொடுக்குறோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஒரு டோக்கன் எனக்கு ஜெனரேட் பண்ணி இது ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? சோ அதான் இங்க கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல டு ஜெனரேட் டோக்கன்ல இங்க இருக்கா செட் கிளைம் செட் சப்ஜெக்ட், இது எங்கேயோ போட்ட மாதிரி இருக்கா? சொன்னா டோக்கனை ஜெனரேட் பண்றதுக்கு அதை தான் JWT யூட்டிலிட்டி கிளாஸ்ல எழுதணும். எஸ், வேலிடேட், இந்த டோக்கனை வேலிடேட் பண்றது இதுதான். அது வேலிடா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன் இந்த இடத்துல யூசர் டீடைல் கொடுத்துருக்கேன், ஏன்னா யூசர் டீடைலை வச்சுதான் நம்ம அது வேலிடா இல்லையான்னு செக் பண்றோம். இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு ஓகே, அதை வச்சுதான் அந்த டோக்கன் வந்துட்டு வேலிட் டோக்கனா இல்லையா அப்படிங்கறத செக் பண்றதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல டோக்கன் யூசர் டீடைல், இந்த நம்ம இப்ப ஜெனரேட் பண்ண டோக்கன் பிளஸ் என்ன அப்படின்னா அந்த யூசரோட டீடைல்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த JWT யூட்டிலிட்டி கிளாஸ்ல தான் நம்ம ஜென்ரேட் பண்றது வேலிடேட் பண்றதுக்கான லாஜிக் எழுதிப்போம். மற்றபடி யூசர் சர்வீஸ்ல அந்த டேட்டாவை எடுக்கிறதுக்காக யூசர் நேம் பாஸ்வேர்டு ஸ்டோர் பண்றதுக்காக இதுல தான் இதான் இந்த கோடு தான். இந்த கோடை நீங்க அப்படியே எழுதினாலே போதும், வேற ஒண்ணும் பண்ண வேண்டாம்.
புரியுதா? இதுதான் வேலிடேட் பண்றது. சரியா? இந்த கூட நீங்க அப்படி எழுதுனா போதும். இதெல்லாம் இருக்கிறது இன்பில்டா இருக்கிறது தான். புரியுதா? இப்ப இதெல்லாம் எங்க இருந்து வரும்னா நம்ம இப்ப எழுதியிருக்கோம் பாருங்களேன், சீரியலைசபிள் பண்ணிருக்கனா ஒரு இன்டர்ஃபேஸ். சரியா? JWT யூட்டிலிட்டி கிளாஸ்ல போட்டிருக்கோம். அது எங்க இருந்தெல்லாம் வருது பாருங்க, இன்பில்டா இருக்க திங்ஸ். சரியா? சோ அதுக்குள்ள இது நம்ம எழுதணும், கெட் யூசர் ஃப்ரம், இது நம்ம எழுதின மெத்தட் தான். ஓகேவா? சோ இதுவே அதாவது நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா இது நம்மளா எழுதுறோம். அந்த டோக்கன் வந்துட்டு எக்ஸ்பிளைனா என்ன நடக்கணும், டோக்கனை ஜெனரேட் பண்றதுக்கு என்னென்ன வேணுங்கிறது இது நம்ம எழுதுற மெத்தட்ஸ். ஓகே, அப்ப இந்த யூட்டிலிட்டி கிளாஸ்க்குள்ள தான் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு வேலிடேட் பண்றது, ஜெனரேட் பண்றதுக்கான லாஜிக் எழுதி பிடிச்சிருவீங்க. இதுக்கப்புறமா ஃபில்டர் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபில்டர் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இது என்ன பண்ணிருக்கோம் தெரியுமா, எதை கொண்டு வந்து இன்ஜெக்ட் பண்ணிருக்கோம், யூட்டிலிட்டி இருக்கா, அதை கொண்டு வந்து என்னுடைய ஃபில்டர்ல கொடுத்துருக்கேன். ஏன் இங்க கொண்டு வந்து கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இங்க பாருங்க இந்த இடத்துல என்ன இருக்கு, அத்தென்டிகேஷன் ஃபில்டர் இருக்கா. இப்போ இந்த ஃபில்டர், அப்ப இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் எங்க எழுதுனேன் தெரியுமா, டோக்கனை ஜெனரேட் பண்றது ஆல் தி திங்ஸ் எல்லாமே எங்க எழுதி வச்சிருந்தோம், யூட்டிலிட்டில எழுதி வச்சிருந்தோமா. அதுலதான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, so the JWT filter extends once per request filter. என்ன அர்த்தம்னா ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டுக்கும், ஏன் இந்த இடத்துல எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் இப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒன்ஸ் பெர் ரெக்வெஸ்ட் ஃபில்டர் அப்படின்னு. இப்போ ஒவ்வொரு ரெக்வெஸ்ட் வரும்போது நீங்க ஃபில்டர்ல போய் செக் பண்ணணும். புரியுதா? அப்ப இது என்ன அப்படின்னா ஜஸ்ட் இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் கிளாஸ், இது இன்பில்டா இருக்க கிளாஸ். இது பாத்தீங்கன்னா ஜெனரிக் ஃபில்டர் பீன் அப்படிங்கிறது வருதா. ஓகேவா? அந்த ஆட்ரிபியூட்டோட நேம் என்ன, அதுல பாத்தீங்கன்னா என்ன மெத்தட் இருக்கு, டூ ஃபில்டர் மெத்தட் இருக்கு. ஒன்ஸ் பெர் ரெக்வெஸ்ட் ஃபில்டர் ஜஸ்ட் சப்போர்ட் HTTP ரெக்வெஸ்ட். அப்ப ஏன்னா ஒவ்வொரு ரெக்வெஸ்ட்டுக்கும் நமக்கு என்ன பண்ணணும், அந்த டோக்கன் அந்த ஃபில்டர்ல போயிட்டு செக் பண்ணணும். ஓகே, அதுக்காக நம்ம இதை கொடுத்துட்டோம். அந்த யூட்டிலிட்டி கிளாஸை கொண்டு வந்துட்டு நம்மளோட ஃபில்டர்களை கொண்டு வந்துட்டு இன்ஜெக்ட் பண்ணிக்கணும். சரியா? ஏன்னா இந்த ஃபில்டர் மூலமா தான் நம்மளால வேலிடேட் பண்ண முடியும். அதுக்காக யூட்டிலிட்டியை கொண்டு வந்து ஃபில்டர்ல இன்ஜெக்ட் பண்ணிக்கிறீங்க. அதே மாதிரி யூசர் சர்வீஸையும் கொண்டு வந்து இங்க சொல்லிடணும். அப்பதான் அந்த ஃபில்டருக்கு தெரியும், இந்த ஃபில்டருக்கு அப்பதான் நமக்கு தெரியும் எங்க இருக்கு இல்லையா, அந்த ஃபில்டர்ல கொண்டு வந்துட்டு யூசர் டீடைல் சர்வீஸையும் சொல்லணும். அதுக்கப்புறம் நம்ம டோக்கன் ஜெனரேட் பண்ணி கொடுத்தால அந்த கைண்ட் ஆஃப் திங்ஸே நம்ம சொல்லணும் இங்க. அததான் ரெண்டே நம்ம இங்க இன்ஜெக்ட் பண்ணிருக்கோம். இன்ஜெக்ட் பண்ணிட்டு டூ ஃபில்டர் இன்டர்னல்ல எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இந்த இடத்துல என்ன சொல்லிருக்கோம்னா ஹெட்டர் வந்துட்டு ஆத்தரைசேஷன். ஏன் இந்த இடத்துல ஹெட்டர் ஆத்தரைசேஷன் நான் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னா, இப்ப நம்ம எங்க தெரியுமா, போஸ்ட்மேன் எங்க கொடுப்போம், போஸ்ட்மேன். அதாவது ஹெட்டர், அதோட ஹெட்டர்ல என்ன சொல்லுவோம்னா அந்த ஆத்தரைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ள யூஸ் பண்ணுவோம். இங்க இருக்கா, இப்ப நான் இங்க வந்துட்டு டெமோக்குள்ள ஸ்கிரீன் தெரியுதுல, இங்க இரு பாருங்க. இப்ப நமக்கு இங்க என்ன பண்ணுவோம், இங்க ஆத்தரைசேஷன் இருக்கா, அப்பதான் அந்த ஹெட்டர்ல போயிட்டு இங்க என்ன சொல்லுவோம்னா ஆத்தரைசேஷன் ஹெட்டர்ல கொடுப்போம். அதை கொண்டு வரதுக்கு தான் இந்த இடத்துல என்ன பண்ணிருப்போம், HTTP servlet request getterோட things authorization நம்ம எழுதுவோம். புரியுதா? அப்ப string token வந்து இப்ப என்னவா இருக்கு, null நம்ம அசைன் பண்ணிக்கிறோம். யூசர் நேம் என்னது, null. இப்ப என்னது, null not equal to authorization and authorization start with bearer. இப்படிதான் ஸ்டார்ட் ஆகும், இப்படிதான் கொடுப்போம். ஆக்சுவலா எப்படி கொடுப்போம்னா, இதுல நம்ம இருக்கா கீ வேல்யூ எப்படி கொடுப்பீங்கன்னா இந்த மாதிரி கொடுப்பீங்க, bearer token அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவீங்க. அப்போ ஹெட்டர்ல எப்படி இருக்குன்னா ஆத்தரைசேஷன் இருக்கணும். அதுக்கப்புறம் அது எப்படி ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கான வேல்யூ bearer token சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இங்க ஸ்டார்ட் ஆகும். கிளியரா? அப்ப இந்த இடத்துல ஆத்தரைசேஷன் சப்ஸ்ட்ரிங் 7 ஏன் கொடுத்துறோம், இதை கவுண்ட் பண்ணி பாருங்க. 0 1 2 3 4 5. இங்க பாத்தீங்கன்னா ஸ்பேஸ் கூட ஒரு கேரக்டர், அப்ப டோட்டலா 7 இருக்கும். அதனாலதான் சப்ஸ்ட்ரிங் இங்க 7 கொடுத்துருக்கும். கிளியரா? JWT யூட்டிலிட்டி கெட் யூசர் நேம் ஃப்ரம் டோக்கன். இப்ப என்ன பண்ணா இந்த டோக்கனை நம்ம என்ன பண்ணோம் இங்க கொடுக்கணும். இந்த டோக்கன் மீன்ஸ் இப்ப நான் இங்க ஒரு திங்ஸ் ஒரு 7 கேரக்டர் பேரர் டோக்கன் கொடுத்துட்டு அதுக்கு கீழே நமக்கு ஜெனரேட் பண்ணி கொடுத்த டோக்கனை நம்ம உள்ள கொடுத்துருவோம். கொடுத்துட்டு சென்ட் பண்ணும்போது எனக்கு என்ன பண்ண தெரியுமா, அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை லோட் பண்ணுது. சரியா? இது லோட் பண்ணிட்டு அந்த டோக்கன் வேலிடேட் ஆகி இருந்துச்சுன்னா மட்டும்தான் சக்சஸ்ஃபுல்லா எனக்கு போயிட்டு என்ன பண்ண தெரியுமா, அந்த பர்டிகுலர் ரெஸ்பான்ஸ் நம்ம என்ன ஆக்சஸ் பண்றோமோ அதை கொடுக்கும். அதுதான் எனக்கு இந்த ஃபில்டர் செயின் டு ஃபில்டர் HTTP servlet request தென் என்ன பண்ணும், ரெஸ்பான்ஸை நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். இதுதான் அதுக்கு எழுதக்கூடிய கான்செப்ட்ஸ். கிளியரா? கண்டிப்பா ஃபில்டர் தேவை.
இப்போ இந்த ஃபில்டருக்கு அப்புறமா தான் நம்ம என்ன பண்ணிருப்போம்னா, இப்போ கான்ஃபிக் இருக்கு இல்லையா, இந்த செக்யூரிட்டி கான்ஃபிக்ல கொண்டு போய் நம்ம எழுதுறது ஆத்தரைசேஷன் ஹெட்டர், எனி மேட்சஸ், ஃபார்மேட், எனி ரெக்வஸ்ட், அத்தென்டிகேட்டட். புரியுதா? இப்போ இந்த செஷன் மேனேஜ்மெண்ட்டுக்காக என்ன பண்ணிருப்பாங்கன்னா, செஷன் கிரியேஷன் பாலிசி ஸ்டேட்லெஸ். ஸ்டேட்லெஸ் தானே நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டா ஸ்டேட்லெஸ் கொடுத்துட்டு இதுல ஒன்னே ஒன்று மட்டும் ஆட் பண்ணணும். ஆட் ஃபில்டர் பிஃபோர்ல JWT ஃபில்டரையும் யூசர் நேம் பாஸ்வேர்ட் அத்தென்டிகேஷன் ஃபில்டரையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். சரியா? இதை மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். ரிமைனிங் எல்லாம் சேம் தான். அத்தென்டிகேஷன் மேனேஜர், ஓகே, தென் கான்ஃபிகரேஷன்ஸ். அத்தென்டிகேஷன் மேனேஜர்ல இருந்து நமக்கு எல்லாமே நடக்கும். அதனால அத்தென்டிகேஷன் மேனேஜர் மட்டும் இந்த இடத்துல கொடுத்துட்டா போதும். கிளியர்? சரி, இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம் அப்படின்னா, சிம்பிள் திங் இதை ரன் பண்ணலாம். இப்போ இதை ரன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கண்ட்ரோலர் கொடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, இந்த கண்ட்ரோலருக்குள்ள நம்ம என்ன செட் பண்ணிருப்போம் அப்படின்னா, ஹெட் போஸ்ட் மேப்பிங் அத்தென்டிகேட். ரெக்வஸ்ட் பாடி நம்ம என்ன கொடுத்துருப்பீங்க, என்ன தெரியுது, என்ன இருக்கு ஆக்சுவலா, ரெக்வஸ்ட், JWT ரெக்வஸ்ட் இங்க இருக்கு இல்லையா, என்ன கொடுக்கணும் அப்போ, யூசர் நேமே பாஸ்வேர்டு எதுல கொடுக்கணுமா, பாடிக்குள்ள கொடுக்கணும். பாடி மீன்ஸ் போஸ்ட்மேன்ல வந்துட்டு பாடிக்குள்ள ரா டேட்டா சூஸ் பண்ணி என்ன பண்ணணும், அதுக்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் நம்ம செட் பண்றோம். செட் பண்ணதுக்கு அப்புறமா அது இன்வாலிடா இருக்கு. இப்ப சப்போஸ் நீங்க கொடுத்ததெல்லாம் தப்பா இருந்துச்சுன்னா இன்வாலிட் கிரெடென்ஷியல் வரப்போகுது. கரெக்டா? இப்படி இல்ல அப்படின்னா எனக்கு என்ன பண்ண, டோக்கனை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அந்த டோக்கனை ஜெனரேட் பண்றதுக்கான லாஜிக்க கொடுத்துருப்போம்னா, நான் ஸ்லாஷ் அத்தென்டிகேட் சொல்லும் போது அந்த டோக்கன் எனக்கு கீழே வரணும், என்னோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்கும்போது. அதுக்காக நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். அப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்லாஷ் அத்தென்டிகேட் அப்படிதான் இல்லையா, சோ இதை மட்டும் நான் கொடுத்துருக்கேன். இது என்ன அப்படின்னா, இது இப்போ பை டிஃபால்ட்டா நான் இது கனெக்ட் பண்ணும் போதே கிரெடென்ஷியல் வந்துட்டு தப்பா கொடுக்கலாம். ஓகே, அப்ப நமக்கு என்ன, இது வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான். இன்கேஸ் வரலாம், வந்துச்சுன்னா என்ன பண்ணோம், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை காட்டுங்க, எனக்கு அந்த மெசேஜ்ல டிஸ்பிளே பண்ணுங்க. இப்படி போடலாம், டைரக்டா நீங்க எப்படி சிம்பிளா போடலாம். இது இந்த மாதிரி கொடுக்கணும், ஒன்றும் பிரச்சனை. சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன ஸ்டார்ட் ஆகுது, 8080 கரெக்ட். இப்போ போஸ்ட் மேப்பிங் இருக்கா, இப்ப நான் என்ன செட் பண்ணி வச்சிருந்தேன்னா, யூசர் நேம் என்ன கொடுத்து வச்சிருந்தேன், ஒரு இதுல யூசர் போட்டு வச்சிருந்தேன், ஞாபகம் இருக்கா, முத்து, பாஸ்வேர்ட் செட் பண்ணி வச்சிருந்தேன்னா. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ரன் பண்ணுவோம். இது ரன் ஆகுதா நம்ம செக் பண்ணுவோமே. லோக்கல் ஹோஸ்ட் 8080 இதானே. இப்ப பாத்தீங்கன்னா என்ன காட்டுது, 403. அப்ப என்ன மீனிங், எஸ். சரி, ஓகே. இப்போ நம்ம இங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, அத்தென்டிகேட்டடா என்ட்பாயிண்ட்ஸ் காப்பி பண்ணிக்கிறேன். ஹோம் கண்ட்ரோலர்ல ஜஸ்ட் அத்தென்டிகேட். இப்போ இந்த பாடியில என்ன கொடுக்கணும், ஆக்சுவலா ரா டேட்டாவை சூஸ் பண்ணி JSON ஃபார்மேட்ல டேட்டா கொடுக்கணும் இல்லையா. இதை கொடுக்கறதுக்காக தான் நம்ம இங்க என்ன எழுதி வச்சிருந்தோம் தெரியுமா, யூசர் நேம் பாஸ்வேர்ட். கரெக்ட். அப்ப இந்த இடத்துல வித்தின் டபுள் கோட்ஸ்ல என்ன கொடுக்கணும், யூசரோட நேம் என்ன செட் பண்ணி வச்சிருந்தோம், முத்துன்னு கொடுத்து வச்சிருந்தா, பாஸ்வேர்ட் ஆல்சோ பாஸ்வேர்ட் தான் போட்டு வச்சிருந்தேன். இப்படி கொடுத்துட்டு இப்ப நான் என்ன பண்றேன்னா சென்ட் பண்றேன். இங்க பாருங்க, இப்படி டோக்கன் வந்துருச்சா. இதை ஜெனரேட் பண்றதுக்காக தான் நம்ம எழுதணும். ஓகேவா, இப்ப நமக்கு இந்த டோக்கன் ஜெனரேட் ஆயிருச்சு. இப்ப இந்த டோக்கனை இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, லைக் இங்க கொடுத்தோம் பாருங்களேன், இதானே நம்ம இதுதானே நமக்கு வந்த டோக்கனு. நீங்க கொடுத்துறீங்க பாத்தீங்களா, சப்ஜெக்ட் என்னன்னு வந்துச்சா. அப்பதான் இங்க பாருங்க, இது என்ன தெரியுமா, எப்ப எக்ஸ்பைரி ஆகுமா, என்னது இப்போ இன்னைக்கு டேட் என்ன 11 தான் இல்லையா, 2041 அப்படிங்கிற மாதிரி எப்போ பண்ணிருக்கோம் அப்படின்னு தெரியுதா. எஸ், எப்போ வந்துட்டு இஷ்யூ பண்ணாங்க அந்த டீடைல்ஸ் எல்லாம் இதுல காட்டும் ஆக்சுவலா. புரியுதா, அந்த இன்ஃபர்மேஷன் பேலோட்ல இருக்கும். அல்காரிதம்ஸ் என்ன, இங்க கொடுத்த அல்காரிதம் என்னது, எஸ். அப்ப நம்ம இந்த இப்ப இன்வாலிட் வருதா. இப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இதை கொடுத்தோன்னு வச்சுக்கோங்க, இதை கிளிக் பண்ணும்போது சிக்னேச்சர் என்ன பண்ணோம், இது வந்து வெரிஃபை ஆயிடும். அப்ப ஏன் சிக்னேச்சர் வெரிஃபை பண்றது தெரியுமா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இதுல கொடுத்துட்டு நான் இதுல என்னுடைய பேரை கூட நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப ஒரு டோக்கன் கொடுக்கும்போது அதுல ஸ்டாம்ப் ஒண்ணு வச்சு தராங்க பாத்திருக்கீங்களா? அப்ப அது எதுக்காக அப்படின்னா அது இவர் தான். ஏன்னா சம்டைம்ஸ் அந்த யூசர் பேரை மாத்திட்டு நம்ம பேரை கூட கொடுத்துக்கலாம். அதுக்காக தான் அந்த டோக்கனை இங்க வந்து வெரிஃபை பண்றோம். சிக்னேச்சர், அப்ப இந்த சிக்னேச்சர் மீன்ஸ் இந்த பர்டிகுலர் திங்ஸ்க்கு என்ன வந்துரும்னா சிக்னேச்சர் வந்துரும். சிக்னேச்சர் வந்துச்சுன்னா அதுல ஸ்டாம்ப் வைக்கிற மாதிரி. இப்ப நம்ம ஒரு டிக்கெட் வைக்கிறாங்க, அந்த டிக்கெட்டுக்கு மேல என்ன பண்றாங்க, ஸ்டாம்ப் மாதிரி போட்டு வைக்கிறாங்க, சீல் வச்சுட்டாங்க அப்படின்னா அது இந்த யூசர் தான் அப்படின்னு அதான் சிக்னேச்சர். அப்ப ஒரு டோக்கனை ஜெனரேட் பண்ணி அதை என்ன பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா சிக்னேச்சர் அப்படிங்கிற ஒண்ணு உள்ள போட்டுறேன். ஓகே, இப்ப இந்த இடத்துல நம்ம JWT கொடுத்துட்டோமா? இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், கெட் மேப்பிங். கரெக்டா? இப்ப இந்த கெட் மேப்பிங் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், இதை ஆக்சஸ் பண்ண வந்தேன். கரெக்டா? இதை போயிட்டு நான் கொடுக்குறேன். இப்ப என்ன காட்டும் நமக்கு ஆக்சுவலா அப்படிதானே? ஏன்னா இப்ப நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா, இந்த இடத்துல பியரர் டோக்கன்ல போயிட்டு நமக்கு இப்ப ஒரு டோக்கன் வந்துச்சு இல்லையா? என்ன டோக்கன் வந்துச்சு, JWT டோக்கன் வந்துச்சா? இந்த டோக்கனை ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டுக்கிறீங்க. இப்ப நான் சென்ட் பண்றேன். இப்ப வந்துச்சா? என்ன வந்துச்சு, வெல்கம் டு ஸ்பிரிங் செக்யூரிட்டி வித் JWT வந்துச்சா? இதை நம்ம எப்படி கொடுப்போம் அப்படின்னா, இந்த ஹெட்டர் இருக்கு பாத்தீங்களா? இப்ப இந்த ஹெட்டர்ல எப்படி கொடுப்போம் அப்படின்னா, இதான சொன்னேன் ஆத்தரைசேஷன். அப்படிதானே? இதுக்கான வேல்யூஸ் என்ன கொடுப்போம், பியரர் என்று கொடுத்து ஜஸ்ட் ஸ்பேஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணோம், இந்த டோக்கன் என்னவோ அந்த டோக்கனை தான் நம்ம என்ன பண்ணோம் இந்த இடத்துல ஜஸ்ட் கொடுக்கணும். கரெக்டா? இதுக்கான வேல்யூவா இதை கொடுத்துருக்கோம். இப்படிதான் கீழே வரும். அதுக்காக தான் இந்த இடத்துல ஸ்பேஸ் கொடுத்து நான் சென்ட் பண்றேன். இப்ப பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வந்துரும் அப்படின்னு வந்துரும். இப்போ நமக்கு இது கொடுக்காம இப்ப நான் அப்படி செட் பண்றேன். வந்துச்சா? ஏன்னா நான் ஹெட்டர்ல என்ன பண்ணிட்டேன், செட் பண்ணிட்டேன். அப்ப இந்த ஹெட்டர்ல நான் செட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம என்ன சொல்லி வச்சிருந்தோம், என்ன கொடுத்திருந்தோம், புரியுதா? ஃபில்டர். இந்த ஃபார்மட்ல கொண்டு வரதுக்காக கோட் எழுதுறேன், அவ்வளவுதாங்க. அப்ப இங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா டோக்கனை ஜெனரேட் பண்ணணும், வேலிடேட் பண்ணணும், தட்ஸ் ஆல். புரியுதா? சோ இதுதான் என்ன அப்படின்னா JWT, டோக்கன் பேஸ்ட் அத்தென்டிகேஷன். இப்ப நம்ம இந்த ஃபில்டர் நார்மலா நம்ம கொடுப்போம் இல்லையா, இது வந்துட்டு கொடுத்தோம் அப்படின்னா என்னது, லைக் இதுதான் பெர்மிட் பண்ணிருக்கு. ஏன் இதை பெர்மிட் பண்ணா, ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்க பண்ணிக்கலாம். அடுத்த டைம் வரும்போது அது என்ன பண்ணுது அப்படின்னா நமக்கு JWT டோக்கனை ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. அடுத்து நீங்க ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது எல்லாமே எப்படி இருக்கணும் தெரியுமா, அத்தென்டிகேட்டடா தான் இருக்கணும். இதை தாண்டி நீங்க என்ன கொடுத்தாலும் அது அத்தென்டிகேட்டடா தான் இருக்கணும். அப்ப அந்த அத்தென்டிகேட்டட் மீன்ஸ் எனக்கு ஜெனரேட் பண்ற டோக்கனை பேஸ் பண்ணி தான் நம்ம பண்ற மாதிரி இருக்கும். இதுல நீங்க கெட் பண்ணாலும் சரி, புட் பண்ணாலும் சரி, இந்த டோக்கன் கேட்கும். ஒன்ஸ் நம்ம இதை கொடுத்தோம் அப்படின்னா இந்த டோக்கனை வச்சு சிங்கிள் சைன்இன் அப்படின்னு சொல்லுவாங்க, எங்க வேணாலும் நம்ம சைன்இன் பண்ணிக்கலாம். அப்ப அது எப்போ வரை வேலிடா இருக்கும் அப்படின்னா நமக்கு கொடுத்திருக்க அந்த எக்ஸ்பைரி டேட் முடிகிற வரைக்கும் என்ன பண்ணணும்னா லைக் லைவ்ல இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா டோக்கன் ஜெனரேட் பண்ணி பண்ற மாதிரி. அதான் சொல்லிட்டேன், ஒன்லி ஃபார் ஸ்டேட்லெஸ். ஸ்டேட் ஃபுல்ல வரனா ஃபார்ம் பேஸ் பண்ணி உள்ள கொடுக்கும், ஃபார்ம் லாகின். அந்த ஃபார்ம்காக தான் அந்த CSRF எல்லாமே கொடுக்கும். அப்ப ஐ திங்க் இப்ப செக்யூரிட்டியில ஓரளவுக்காவது ஐ திங்க் ஏதோ ஒரு அளவு நாலேஜ் இருக்கும் நான் நம்புறேன். இருக்குதா இல்லையா? ஓகேவா தான் இருக்கு. அப்படிதானே? இதே நீங்க ஒரு அவங்க ஒரு என்னது உங்க அப்ளிகேஷன்ல உள்ளவே நீங்க ஒர்க் பண்ணும்போது புரியும். இது ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ். சரியா? இதுல எப்படி பண்றோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும்னா உள்ள போயிட்டு ஒர்க் பண்ண முடியும். இல்ல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? இந்த செக்யூரிட்டி கான்செப்ட் தெரியாம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு கம்பெனில போயிட்டு நம்மளால ஒர்க் பண்ண முடியாது. கிளியரா? இதுதான் JWT. சரி, ஓகே கைஸ், இதோட நமக்கு செஷன் முடிஞ்சு. என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஜெக்ட்னா ஒரு இ-காமர்ஸ் அப்ளிகேஷனே எனக்கு வேணும். ஓகேவா? சோ இப்போ காட்டுறது என்ன அப்படின்னா ஆல்ரெடி நான் ஒரு டைம் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். அப்படிதான் இல்லையா? காட்டணும் இல்லையா? ஒரு அப்ளிகேஷன், இ-காமர்ஸ் அப்ளிகேஷன் இந்த மாதிரியே வேணும். ஓகேவா? சோ இதுல எனக்கு ப்ராடக்ட், இப்ப நான் மொபைல் அப்படின்னு நான் சர்ச் பண்ணேன் அப்படின்னா லிஸ்ட் ஆஃப் மொபைல்ஸ் எனக்கு வரணும். இந்த ஒரு ப்ராடக்ட் நான் கிளிக் பண்ணேன்னா அந்த ஒரு ப்ராடக்ட் மட்டும் எனக்கு இப்படி வரணும். இது ஆட் டு கார்ட் கொடுத்தா ஆட் டு கார்ட்ல வரும். யூசிங் ஸ்ப்ரிங் பூட் யூஸ் பண்ணது எல்லாமே பண்ணும். இதுக்கு வேணா சாம்பிள் ஆல்ரெடி நான் ஒரு டெமோ வச்சிருப்பேன், அதை காட்டுறேன். இது ஸ்டூடெண்ட் பண்ணதான், ஆல்ரெடி காட்டிப்பேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, எனிவே இருந்தாலும் காட்டுறேன். இந்த மாதிரி நீங்க பண்ணி கொடுத்தா கூட போகும். பட் ஆனா எனக்கு என்ன பண்ணிருக்கணும், உள்ள அத்தென்டிகேஷன் ஆல் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் உள்ள பண்ணிருக்கணும்.
சரியா? ஸோ செக்யூரிட்டி கான்செப்ட் தனியாக அப்படி போட்டிருக்காங்க இல்லையா, செக்யூரிட்டி கான்செப்ட்ஸ். சரியா? ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் ரன் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். எல்லாத்துக்கும் தனித்தனியா இருக்குங்க மாடியூல். இப்போ நம்ம என்ன சொல்றோம், இப்போ ப்ராடக்ட் சொல்றோம் இல்லையா, ப்ராடக்ட் ஒரு கண்ட்ரோலர், யூசர்னா யூசரை மேனேஜ் பண்றதுக்கு தனி கண்ட்ரோலர், ப்ராடக்ட்னா ப்ராடக்ட், அப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கண்ட்ரோலர், ஒவ்வொரு ரெபாசிட்டரி, ஒவ்வொரு சர்வீஸ், இப்படி தனித்தனியா இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. எல்லாத்தையும் ஒன்னா கொண்டு வந்து மெர்ஜ் பண்ணி பண்றது ஒரு அப்ளிகேஷன். நம்ம இப்ப எம்ப்ளாயினா எம்ப்ளாயி ஒரே ஒரே கண்ட்ரோலர், ஒரே ஒரே ரெபாசிட்டரி, ஒரே ஒரே சர்வீஸ் கொடுத்தோம் இல்லையா. இப்ப அதே மாதிரி ப்ராடக்ட் வேணா அதுல ப்ராடக்ட் கண்ட்ரோலர், ப்ராடக்ட் ரெபாசிட்டரி, ப்ராடக்ட் சர்வீஸ், இப்படிதான் ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இவ்வளவுதான். சின்ன சின்னதா படிச்சோம், அது எல்லாமே இப்ப நிறைய இருக்கும். அப்போ ஒன்னோட ஒண்ணு கனெக்டட்ல இருக்கும். மைக்ரோ சர்வீசஸ்ங்கிறது எப்படி இருக்கும்னா, இப்ப நான் இங்க சொன்னேன் இல்லையா, இது கார்டு கண்ட்ரோலர், இது வந்துட்டு கார்டு ரெபாசிட்டரி டிஏஓ, இது கார்டு என்டிட்டி, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேட்டா பேஸ் கூட கனெக்டட்ல இருக்கும். ஒவ்வொன்றும் தனித்தனி திங்ஸ், எல்லாத்தையும் தனித்தனியா கொண்டு வந்து ஒன்னா வந்து மெர்ஜ் பண்றது மைக்ரோ சர்வீசஸ். இது எல்லாமே மோனோலித்திக். இதுக்கு பேர் என்னது, மோனோலித்திக் ஆர்கிடெக்சர். சரியா? சோ அது பேரு மைக்ரோ சர்வீசஸ் ஆர்கிடெக்சர். ஓகேவா? அதுக்கு பேர் என்னது, மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர். இது நம்ம தனித்தனி எல்லாத்துக்கும் ஒரே டேட்டா பேஸ் தான் வச்சிருக்கோம், அதனாலதான் இதுக்கு பேரு மோனோலித்திக் ஆர்கிடெக்சர் சொல்லுவோம். அதாவது அது ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா பெரிய ஆர்கனைசேஷன்ல தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு மாடியூலுக்கும் ஒவ்வொரு டேட்டா பேஸ், ஒவ்வொரு சர்வீஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இது என்ன பண்ணுனா, இது எல்லாத்துக்கும் ஒரே டேட்டா பேஸ் தான். சரியா? ஆனா அதுல என்ன அட்வான்டேஜ்னா, ஒரு டேட்டா பேஸ்ல ஏதாவது ஃபால்ட் நடந்தாலும் அதை மட்டும் தூக்கி போட்டு ரிமைனிங் இது என்ன பண்ணும், ஒர்க் ஆகும். பட் இது சென்ட்ரலைஸ்டா இருக்கிறதுனால இந்த டேட்டா பேஸ்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா அது கூட என்னென்ன சர்வீஸ் எல்லாம் இருக்கும் எல்லாமே இதுவாயிருக்கும். அதுதான் இதுல இருக்குது. நீங்க என்ன ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணீங்கன்னா மோனோலித்திக்ல ஒர்க் பண்ணி நீங்க சொல்லுங்க, அவ்வளவுதான். புரியுதா? நான் ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் மோனோலித்திக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிப்போம், ஆர்கிடெக்சர். இப்ப இருக்க இதுதான் ப்ராஜெக்ட், இப்படிதான் பண்ணணும். நீங்க ஜஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு கொடுத்தா இந்த மாதிரி ப்ராடக்ட் பேஜ் வரணும். இதுல வந்து நீங்க ஆல் கேட்டகரிஸ்னா எல்லாம் வரும். எலக்ட்ரானிக்ஸ் கொடுத்தீங்கன்னா ஒன்லி எலக்ட்ரானிக்ஸ், அப்ளை ஃபில்டர் கொடுக்கும்போது எலக்ட்ரானிக்ஸ் மட்டும் வரும். ஒரு ஃபில்டரை கிளிக் பண்ணீங்கன்னா இது வரும். இப்போ நீங்க என்ன பண்ணலாம், பை நவ் கொடுத்தீங்கன்னா இப்படி வரணும். பிளேஸ் ஆர்டர்னா சும்மா டம்மியா ஆர்டர் பிளேஸ் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று போட்டுச்சு. கிளியரா? ஓகே. அதுக்கப்புறம் ஆட் டு கார்ட் கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், இது ஒரு கிரெட் ஆபரேஷன் தான். ஆட் டு கார்ட்ல இப்படி வரணும். இப்போ இதே ரிமூவ் பண்றீங்கன்னா இங்கே ரிமூவ் ஆகணும், டேட்டா பேஸ்ல இப்படி ரிமூவ் ஆகணும். கண்டினியூ ஷாப்பிங் கொடுத்தீங்கன்னா இங்க வரணும் அதே பேஜ். சிம்பிளா இதை மட்டும் நீங்க பண்ணிட்டா கூட எனக்கு போதும் தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க இதுல என்ன செட் பண்ணி வச்சுக்கோங்க, யூசர் நேம் லாகின் பண்ணி அந்த பர்டிகுலர் யூசர் தான் உள்ள வந்து இந்த பேஜை பாக்குற மாதிரி அதுவும் நீங்க பண்ணிக்கலாம். இதான் ஃபைனல் ப்ராஜெக்ட். இதை கம்ப்ளீட் பண்ணி 2 வீக்ஸ்க்குள்ள என்னது நெக்ஸ்ட் வீக்ல அனுப்பிச்சிடும். 2 டேஸ்ல சென்ட் பண்ணிடலாமா? சரி, ஓகே. 1 வீக் டைம் தரேன். இந்த 1 வீக்ல நீங்க என்ன பண்ணா கம்ப்ளீட் பண்ணணும், பண்ணிடலாம் இல்லையா? இதுதான் நம்ம கிரியேட் பண்ற API. கோட் இப்படிதான் எழுதுவீங்க, அதான் டிப்ளாய் பண்ற ப்ராசஸ். இந்த டிப்ளாய் பண்றதுக்கு என்ன பண்ணா, அதான் டாக்கர் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. கரெக்டா? அதாவது ஒவ்வொரு சிஸ்டத்துக்கும் ஒவ்வொரு திங்ஸ் இருக்கும். அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்குள்ள வந்து இன்டெகிரேட் பண்ணுவாங்க, கான்ஃபிகர் பண்ணி உள்ள போட்டீங்க அப்படின்னா அது வந்து நமக்கு என்ன பண்ணா டிப்ளாய் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் சர்வர்ல டிப்ளாய் ஆகும்போது அந்த என்ன பண்ணணும்னா நமக்கு அந்த டொமைன் நேம் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் அமேசான் கொடுத்தாக்கி எனக்கு என்ன வருது, amazon.in அப்படின்னு வருது இல்லையா. அதுக்கப்புறம் ஸ்லாஷ் மொபைல் வரும். அப்ப என்னன்னா இதுக்கு டொமைன் பேர் வாங்கிடுவாங்க. இது என்ன பண்ணா லைக் நம்ம கிளவுட் இருக்கு இல்லையா, சர்வர், அந்த கிளவுட்ல கொண்டு போய் டிப்ளாய் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டொமைன் நேம் வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா பர்டிகுலரா டிப்ளாய் பண்ணுவாங்க. அப்ப அந்த டொமைன் நேம் கீழே நம்ம எழுதின கோட் எல்லாமே உள்ள வந்துடும். இதெல்லாமே டெவாப்ஸ் அவங்க பண்ணுவாங்க. சரியா? நமக்கு என்ன தெரியும்னா இப்ப நான் மல்டிபிள் சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டத்துல இருக்கிறது எல்லாமே ஒரே இதுக்கு நம்ம மூவ் பண்ணும்போது கான்ஃபிகர் பண்ணணும். அதுக்கு தான் அந்த டாக்கர் நம்ம யூஸ் பண்ணணும். கிளியரா? அந்த டாக்கர்ங்கிறது அதுல கண்டெய்னர் மாதிரி இருக்கும். அதாவது லோக்கலா நம்ம இதுல இன்ஸ்டால் பண்ணாம டாக்கர்ல நம்ம MySQL நமக்கு என்ன வேணுமோ எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணி வேற ஒரு சிஸ்டத்துல கொண்டு போய் பண்றோம் அப்படின்னா ரொம்ப போர்ட்டபிளா இருக்கும். அவ்வளவுதாங்க, சிம்பிளா தான். இப்ப நான் மேனுவலா இங்க டவுன்லோட் பண்றேன் என்னோட லோக்கல் மிஷின்ல, அப்படி பண்ணவே வேண்டாம். நான் டாக்கர் நான் ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணேன்னா அந்த டாக்கருக்குள்ளே நான் MySQL வேற ஏதோ ஒண்ணு உள்ள போட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் அது ரொம்ப போர்ட்டபிளா இருக்கும். நம்ம வேற ஏதோ ஒரு சிஸ்டம் யூஸ் பண்றேன்னா அங்க கூட நான் டாக்கர் ஈஸியா என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். IP அட்ரஸ் வச்சு நம்ம கொடுப்போம்.
அந்த சிஸ்டத்தை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா கான்ஃபிகர் பண்ணி ஒவ்வொரு போர்ட்ல ரன் ஆகும். அப்ப அதெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா கான்ஃபிகர் பண்ணி உள்ள பண்ற மாதிரி. இப்போதைக்கு நீங்க இது மட்டும் தான் பண்ணிருக்கீங்க. சரியா? இததான் நான் ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொல்றேன். கண்டிப்பா கேட்பாங்க. சோ இது இன்னும் டீடைலா வேணும் அப்படின்னா அந்த டாக்கர் அந்த மைக்ரோ சர்வீசஸ் பத்தி நான் ஒரு செஷன் எடுக்கிறேன் 2 hours. சரியா? கம்மிங் சாட்டர்டே இல்ல ஏதாவது அப்படி நான் சொல்றேன். ஓகே ஓகே. சோ எனிவே நான் டைம் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஓகே நான் எனிவே உங்களுக்கு அந்த டைம் வந்து கண்டிப்பா சொல்றேன். ஓகேவா? சோ எனிவே அதுவும் நமக்கு கண்டிப்பா தெரியணும் அப்படிங்கிற ப்ராசஸ்க்காக. சோ இதுதான் ஃபைனல் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட்டை கம்பல்சரியா கம்ப்ளீட் பண்ணி 2 டேஸ்க்குள்ள சரி 2 வீக்ஸ்க்குள்ள 1 வீக் ஆர் 2 வீக்ஸ் ஆனா அந்த பர்டிகுலர் டைம்க்குள்ள கம்ப்ளீட் பண்ணிடணும். சரியா? இது நீங்க கம்ப்ளீட் பண்ணா உங்க ப்ராஜெக்ட்லயே சம்டைம்ஸ் இ-காமர்ஸ் தான் போட்டு வச்சிருப்பாங்க. இ-காமர்ஸ் இருக்கு இல்லையா? நீங்க கரண்டா ஒர்க் பண்ற ப்ராஜெக்ட் இ-காமர்ஸ். அப்ப நீங்க இதுல என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே நீங்க சொல்லலாம். சர்வீஸ் கிரியேட் பண்ணுவேன், கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணுவேன், என்டிட்டி கிரியேட் பண்ணுவேன், அதுக்கப்புறம் செக்யூரிட்டிக்கு எப்படி கான்செப்ட் என்ன கோட் எழுதுறீங்க அந்த லாஜிக் தான் எக்ஸ்பிளைன் பண்றீங்க. இதுதான் ப்ராஜெக்ட். சரியா? சோ இதுதான் நீங்க சொல்லணும். சரியா? சரி ஓகே. உங்களுக்காக வேணா இந்த மைக்ரோ சர்வீசஸ் பத்தி ஆல்ரெடி ஒரு செஷன் எடுத்திருக்கேன். இதுல இருக்கு எல்லாத்துலயும் நமக்கு பிரியாணி தான். ஒர்க் ஷாப் எப்படியோ இங்கதான் இருக்கு. இங்க இருக்கு பாத்தீங்களா? நம்ம யூஸ் பண்றது மோனோலித்திக். மோனோலித்திக்னா ஒண்ணும் இல்ல. இப்ப நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன யூஸ் பண்றோம்? ஒரே ஒரு டேட்டாபேஸ். கரெக்டா? அப்படிதான் பிரசன்டேஷன் லேயர், யூஐ லேயர் தனியா இருக்கா, பிசினஸ் லாஜிக் லேயர், டேட்டா ஆக்சஸ் லேயர், டிஏஓ. இந்த மாதிரி நமக்கு இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து நமக்கு ஒரே ஒரு டேட்டாபேஸ் தான் கனெக்ட் பண்றோம். அதே மைக்ரோ சர்வீசஸ் பாருங்க, எல்லாமே தனித்தனியா இருக்கும். யூஐக்கு தனியா ஒன்று யூஸ் பண்ணுவாங்க, பிசினஸ் லாஜிக் தனியா ஒன்று இருக்கும், டேட்டா ஆக்சஸ்க்கு தனியா இருக்கும், எல்லாத்துக்குமே தனித்தனியா இருக்கும். எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்கன்னா கனெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கனெக்ட் பண்ணி எல்லாத்துக்கும் பாருங்க மல்டிபிள் டேட்டா பேஸ் இருக்கும். ஒவ்வொரு சர்வீஸுக்கும் ஒவ்வொரு டேட்டா பேஸ் இருக்கும். இதுதான் மைக்ரோ சர்வீஸ் சொல்றோம். இப்ப நம்ம பண்ணதான் இதான். இப்ப அக்கௌண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியா ஒரு டெவலப்மெண்ட் டீம் இருப்பாங்க, லோனுக்கு தனியா இருக்காங்க, கார்டுக்கு இருக்காங்க, யூஎக்ஸ்க்கு தனியா டீம்ஸ் இருப்பாங்க. இவங்க எல்லாம் கோடை வந்து கிட்டப்ல புஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஜென்கின் இருக்கு பாத்தீங்களா, சிஐசிடி. இந்த பைப்லைன் மூலமா கான்ஃபிகர் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா லைக் அந்த டேட்டாபேஸ் கூட டிப்ளாய் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இதான் மோனோலித்திக் அப்ளிகேஷன். இதே நமக்கு ஜஸ்ட் வந்துட்டு நீங்க மைக்ரோ சர்வீஸ் நீங்க பாருங்க, டெவ் டீமுக்கு தனியா ஒரு ரெபாசிட்டரி, அக்கௌண்ட்டுக்கு தனியா, டெவலப்மெண்ட்டுக்கு தனியா, கார்டுக்கு டெவலப்மெண்ட்டுக்கு தனியா, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு டெவலப்பர், ஒவ்வொரு மாடியூலுக்கும் தனித்தனியா ஒவ்வொரு ரெபாசிட்டரி, தனித்தனியா அதை டிப்ளாய் பண்ணி, புரியுதா? இது எல்லாமே டாக்கர். டாக்கர்ல டிப்ளாய் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அந்த டேட்டாபேஸ் கூட கனெக்ட் ஆகும். ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி டேட்டாபேஸ். இதுதான் மைக்ரோ சர்வீசஸ். நம்ம தனித்தனியா ப்ராஜெக்ட் பண்றோம் இல்லையா, அதாவது ஒவ்வொரு மாடியூலும் தனித்தனியா பண்ணி அதுக்கு ஒவ்வொன்றா பண்ணி அதை என்ன பண்ணுவோம்னா கனெக்ட் பண்ணும். அதை கனெக்ட் பண்றதா ஏபிஐ கேட்வேஸ், சர்வீஸ் ரெஜிஸ்ட்ரி அந்த மாதிரி படிப்பாங்க. அது மூலமா தான் கான்ஃபிகர் பண்ண முடியும். அப்ப எப்படி அந்த அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷனோட கம்யூனிகேட் பண்ணோம் அப்படின்னா அதான் ஏபிஐ கேட்வேன்னு இருக்கு. அப்ப அந்த ஏபிஐ கேட்வேல என்ன இருக்கு தெரியுமா, இந்த அப்ளிகேஷன் அந்த அப்ளிகேஷன் கூட எப்படி கான்ஃபிகர் பண்றது அந்த டீடைல் எல்லாம் எழுதி டிப்ளாய் பண்ணுவோம். அப்ப அந்த டேட்டாபேஸ் என்ன டேட்டாபேஸ்லாம் இருக்கலாம். இப்ப நம்ம மல்டிபிள் ப்ராடக்ட் சொல்றோம் இல்லையா, அப்ப இந்த ப்ராடக்ட்க்கு ஒரு டேட்டாபேஸ், இப்ப MySQL யூஸ் பண்ணலாம், இந்ததுக்கு இன்னொரு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணலாம், என்ன டேட்டாபேஸ்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இப்படி பண்றதுனால என்ன ஒரு திங்ஸ் நினைக்கிறீங்க, ஒரு பெரிய ஆர்கனைசேஷன்ல இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியும். ஏன்னா ஒவ்வொரு மாடியூலுக்கும் ஒவ்வொரு திங்ஸ் பண்ணும்போது காஸ்ட் கண்டிப்பா அதிகமா தான் ஆகும். இதே மோனோலித்திக் அப்படி இருக்காது, எல்லாத்தையும் சேர்த்து ஒரே இதுல போட்டுரும். நிறைய கம்பெனி யூஸ் பண்றது மோனோலித்திக் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஸ்டார்ட் அப் மிட் லெவல்ல இல்லையா, அதிகமா யூஸ் பண்றது மோனோலித்திக் தான் இதுவரை யூஸ் பண்றாங்க. ஓகேவா? சோ ஒரு பெரிய பிக் எம்என்சியா இருக்கிறதா மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் ஃபாலோ பண்ணுவாங்க. மைக்ரோ சர்வீசஸ் போட்டிருக்காங்க, கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சரியா? சரி ஓகே. சோ புரியுதா? இதுதான் என்ன அப்படின்னா மைக்ரோ சர்வீசஸ். ஓகே, தேங்க்யூ சோ மச்.
சரியா? நம்ம செஷனை வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு லிசன் பண்ணீங்க இல்லையா? அதுக்காக நான் உங்களுக்கு என்ன பண்றேன், ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்றேன். சரியா? இப்ப இந்த செஷன் எப்படி இருந்துச்சு? ஸ்ப்ரிங் பூட் செஷன் சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்லை சார் அப்படிங்கிறீங்களா சௌமியா? முடியாத மாதிரி இருக்கு. ஓ ஓகே. சரி ஓகே, நாளைக்கு மார்க் செஷன் வைக்கணும் வேணுமா உங்களுக்கு? சரி ஓகே, எனிவே நாளைக்கு ஒரு டைம் நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க, ஓகேவா? ஸோ நாளைக்கு நான் ஃபைனலா ஒரே ஆனா இன்னையோட செஷன் முடிஞ்சு. ஸோ நாளைக்கு நீங்க கேட்கறதுனால என்ன வச்சுக்கோன்னா மார்க் செஷன் உங்களுக்கு கான்டெக்ட் பண்றேன். அதனால எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துருக்கணும் சௌமியா, ஓகேவா? ஸோ நல்லா ஆன்சர் பண்ணும். ஓகே சார். சார் அது மட்டும் சொல்லுங்க. சார் ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஃப்ரண்ட் எண்ட்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு செஷன் வைக்கிறேன்னு சொன்னீங்க. ஓ, எல்லாமே உங்களுக்கு மார்க் செஷன்ல வைக்கணுமா? அது இல்ல, மார்க் செஷன் இல்ல, ஸ்ப்ரிங் பூட்டும் ஜாவா ஸ்கிரிப்ட்ஸும் எப்படி யூஸ் பண்றது ஒண்ணா சொல்லி கேட்டிருந்தேன். ஓ ஓகே, நீங்க அந்த VS கோட்ல கேட்டிருந்தீங்க அதுதானே கேக்குறீங்க? ஆமா சார். ஓ ஓகே ஓகே, நான் அதை ரன் பண்ணி காட்டுறேன் நாளைக்கு, சரியா? சோ நான் அது சொல்றேன்னு சொல்லியிருந்தேன், மறந்துட்டேன் இல்லையா? வேற என்னெல்லாம் மறந்துருக்குன்னு தெரியல. ஓகே ஃபைன். என்ன சொன்னேன்னா VS கோட கனெக்ட் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சரி ஓகே சௌமியா, நான் உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன். சரியா? சிம்பிளா ஒரு ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ணி பார்ப்போம் நாளைக்கு VS கோட யூஸ் பண்ணி, ஓகேவா? சரி ஓகே. ஸோ நாளைக்கு ரிமைனிங் நாளைக்கு பார்க்கலாமா? எனிவே நாளைக்கு கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர்டா வந்துருக்கணும். நான் அன்னைக்கு பண்ணேன் இல்லையா, அதோட பெஸ்ட் ஆஃப் ஆன்சர்ஸ் எதிர்பார்க்குறேன் எல்லாத்துக்கும். அதனால கொஞ்சம் டீட்டெயிலாக என்ன பண்ணிட்டு வாங்க. சரி ஓகே. ஸோ அதனால கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரிமைனிங் நாளைக்கு பார்க்கலாம்.